अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्धा। भूतं शिरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणु परगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्दमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பராசர மகர்ஷி தம்முடைய சிஷ்யரான மைத்ரேய பகவான் பிரார்த்திக்க பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை தான் காட்டி கொண்டு வரார். அதுதான் ஆரம்பித்தோம். முதல் அம்சத்தினுடைய 17வது அத்தியாயத்தில், விஷ்ணு புராணத்தினுடைய இந்த 17வது அத்தியாயத்தில் பிரஹ்லாத சரித்திரத்தை சொல்ல தொடங்கினார்னு பார்த்தோம். அந்த பிரஹ்லாதன் அப்படின்றவன் ஹிரண்யகசிபுவினுடைய 4 பிள்ளைகளில் ஒருவன். அந்த பிள்ளைக்கு பெரிய ஒரு பக்தி. பாகவதத்தில் பார்க்குறச்ச எப்படி உண்டாச்சுன்றதையும் காட்டிருப்பார். நாரத பகவானுடைய உபதேசம் கேட்டதெல்லாம் பிரஹ்லாத ஆழ்வார். கயாது அப்படின்ற அந்த பெண் பிள்ளை, அவள் பிரஹ்லாதனை கர்ப்பத்தில் தரிச்சிருந்த காலத்தில் நாரதருடைய உபதேசத்தை மொத்தமாக கேட்டு தெளிந்தவர் பிரஹ்லாத ஆழ்வார். ஆனபடியாலே அந்த பக்திமானாக இருந்தார் அந்த பிரஹ்லாதன் அப்படின்றத பார்க்குறோம். அப்பேற்பட்ட அந்த பிரஹ்லாதன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போது அப்படின்னு ஆழ்வார் பாடுறபடிக்கு ஹிரண்யகசிப்பு அந்த பள்ளி கூடத்தில் படித்து வந்த அந்த பிரஹ்லாதனை நீ என்ன கற்றுருக்க சொல்லுன்னு சொன்ன உடனே பெருமாளுடைய வைபவத்தை சொல்லவே பெரிய கோபம் கொண்டான். அந்த கோபத்தால் அவனை ஹிம்சிக்கணும், அவனை கொன்னுடணும் அப்படின்னு பார்த்தான். அப்படின்றத நேற்றைய தினம் பார்த்தோம். அது மேலே எப்படி அந்த முயற்சியெல்லாம் பண்ணான், மேல்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத இப்பொழுது பார்க்க பிராப்தம். இத்யுக்தாஸ்தே ததசர்பாக குஹகாஸ்தக்ஷகாதயः அதசந்த சமஸ்தேஷு காத்ரேஷ்வதி விஷோல்பணாக. நேற்றுக்கு பார்க்குறச்சே இந்த ஹிரண்யகசிபு சர்ப்பங்களெல்லாம் ஏவி விட்டான். இந்த பிள்ளையான பிரஹ்லாதாழ்வான கொல்லணும் அப்படின்றபடியாலே சர்ப்பங்களெல்லாம் ஏவி விட்டான் அப்படின்றத பார்த்தோம். போபோ சர்ப்பா துராச்சாரம் ஏனம் அத்தியந்த துர்மதி விஷஜ்வாலாகுலைர் வத்ரைஹி சத்யோ நயத சங்ஷயம். உம்முடைய விஷஜ்வாலை நிரம்பி இருக்கிற முகத்தாலே, அதாவது அந்த சர்ப்பங்களெல்லாம் கடித்து விஷம் ஏறி போகணுன்ற அவசியம் இல்லை, வாயை திறந்து அந்த காற்று விட்டாலேயே அந்த விஷஜ்வாலை இருக்கிற அந்த காற்று பட்டாலேயே போயிடுவான். அந்தளவுக்கு தீவிரமான பயங்கரமான ஒரு விஷத்தை கொண்டிருக்கிற சர்ப்பங்கள். அதெல்லாம் பார்த்து சொல்கிறோம், உங்களுடைய விஷஜ்வாலையாலேயே இந்த பிரஹ்லாதம் போயிடணும். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இவனை கொல்லுங்கோ. ஒருத்தனுக்கே அத்தனை சக்தின்னா எல்லாரும் சேர்ந்து இவனை கொல்லுங்கோ அப்படின்னு சொல்லவே பராசரர் சொல்கிறார். இத்யுக்தாஸ்தே ததசர்பாக குஹகாஸ் தக்ஷகாதயா அதசந்த சமஸ்தேஷு காத்ரேஷ்வதி விஷோல்பணாக. உடனே தக்ஷகன் முதலான எத்தனை சர்ப்பங்கள் இருந்தோ எல்லாமே வந்து ஒன்று கூடி அந்த பிரஹ்லாத ஆழ்வானை கடிச்சாலும் என்ன நடந்ததுன்னா சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகைஹி ந விவேதாத்மனோ காத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாத சுஸ்திதா. இந்த எம்பெருமானையே நினைச்சுட்டே இருந்தபடியாலே பாம்புகள் கடிச்சதுன்ற வரைக்கும் கூட தெரியாது இந்த பிரஹ்லாதன். அந்த அளவுக்கு மக்னனாக இருந்தான் எம்பெருமான இடத்துல. அப்படி மக்னனாக இருந்தான். சர்ப்பங்கள் சொல்கிறது தம்ஷ்ட்ரா விசீர்ணா மணயஸ்ஃபுடந்தி ஃபணேஷு தாபோ ஹிருதயேஷு கம்பஹ நாஸ்யத்வச்ச ஸ்வல்பமபீஹ பின்னம் பிரசாதி தைத்யேஸ்வர காரியமன்யத். சர்ப்பங்களெல்லாம் ஹிரண்யகசிப்புவை பார்த்து சொல்கிறது, ஹிரண்யகசிப்புவே ஏதோ உன்னுடைய பிள்ளையை கடி அப்படின்னு சொன்னியே, கடிக்கணும் அப்படின்னு சொன்னியே, அந்த கடிக்கிறதுக்கு போனால் நம்பல்லன்னா போயிடுச்சு. அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் சொஸ்தமாக உட்காந்துருக்கான். பிரஹ்லாதாலும் சொஸ்தமாக உட்காந்துருக்கான். போனது நம்முடைய பல்லு. தம்ஷ்ட்ரா விசீர்ணா மணய ஸ்புடந்தி.
தலையில் இருக்கிற மணிகளெல்லாம் உடஞ்சி போகிறது. பணேஷு தாப்போ ஹிருதயேஷு கம்பஹா, தலையெல்லாம், அதாவது பணம்னா அந்த அந்த பணம் விரிச்சு அப்படி நிற்கிறதோ இல்லையா அந்த பாம்பு, அந்த பணத்தில் தாப்பம் உண்டாருது, அந்த அதாவது வெப்பம் இருக்கிறது. ஹிருதயேஷு கம்பஹா, ஹிருதயத்தில் அந்த நடுக்கம் இருக்கிறது. இந்த பிள்ளையை பார்த்தாலே நமக்கு நடுங்கிறது. அவனுக்கு ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருக்கான். ஆசத் துவச்சா ஸ்வல்பமபீஹ பின்னம். ஆனால் பிரகலாதானவனை பாரு, இத்தனை கடிச்சும் இத்தனை பேர் சேர்த்து கடிச்சிருக்கோம். ஆனால் இன்னி அந்த தோலில் ஒரு அடையாளம் கூட கிடையாது. இந்த பாம்பு கடிச்சிருக்கும் ஒரு அடையாளம் இல்லாத படிக்கலாம் இருக்கா, சௌக்கியமாக இருக்கான். நாசத் பச்ச ஸ்வல்பம் அபீஹ பின்னம் பிரசாதி தைத்தியேஸ்வர காரியமன். ஆனபடியாலே தைத்தியேஸ்வரனே வேற ஏதான காரியம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா போயிட்டு வருவா அப்படின்னு கழிவுபடுத்திருந்தான் சர்ப்பங்கள். சொல்கிறா ஹிரண்யகசிபு சொன்னானா, ஹே திக்கஜாஹ சங்கடதந்த மிஸ்ரா அஸ்மத்ரிபுபக்ஷபின்னம் தஜ்ஜா விநாசாய பவந்தி தஸ்யா யதாரணேஹே பிரஜ்வலிதோ ஹுதாஷஹ. உடனே அந்த திக்கஜங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய பெரிய பெரிய யானைகள் அதெல்லாம் கூட்டு உம்முடைய அந்த தந்தம் இருக்கிறதோ இல்லையா, அந்த தந்தத்தால் மலையே பிழக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் சக்தி உண்டு. ஆனபடியாலே என்னுடைய ரிப்புவாக இருக்கிற, என்னுடைய எதிரியாக இருக்கிற அந்த பிரகலாதனை நீங்களெல்லாம் போட்டு ஹிம்சை பண்ணுங்கோ அப்படின்னு அந்த யானையெல்லாம் ஏவி விட பராசர சொல்கிறார். சதஸ்ஸ திக்கஜை பாலஹா பூபிருத் சிகர சன்னிவைஹி பாதித்தோ தரணி பிருஷ்டே விஷாணைர்வாவ பீடிதா. அந்த பிள்ளையை பார்த்து அந்த யானைகளெல்லாம் ஹிரண்யகசிபு சொல்லியிருக்கான் அப்படின்றபடியாலே அந்த பிள்ளை எடுத்து அப்படி தூக்கி வீசுறது நிலத்துக்கு. அந்த மாதிரி மனுஷனை வீசினா நிலத்துக்கு ஓங்கி வீசினா என்னத்துக்காகணும், பிராணம் போயிடும். ஆனால் அந்த பிரகலாதன் ஒன்றும் நடக்கலை. சமஸ்த ஸ்மரதஸ்தஸ்ய கோவிந்தம் அபிதந்தாக சஹசிரசா சீரணா வக்ஷஸ்தலம் பிராப்பிய சப்ராக பிதரம் ததா. ஆனால் அந்த மாதிரி எம்பெருமானியே ஸ்மரணம் பண்ணிருக்கிறபடியாலே அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலை. பெருமாள் தான் காத்து கொடுத்துட்டார் அந்த பிரகலாதனை. அந்த யானைக்கு எல்லா வலியும் உண்டாச்ச வழிய பிரகலாதனுக்கு ஒன்றும் வரலை. அந்த பிள்ளையானவன் பிரகலாதன் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்கிறான், தந்தா கஜானாம் குலிஷாக்ரநிஷ்டுராஹ சீர்ணாய தேதே நபலம் மமைததி மகாவிபத்தாப விநாசனோயம் ஜனார்தனானுஸ்மரணானுபாவா. என்னை இந்த யானையை கொல்றதுக்கு கடைசியில் யானையை அடிசாட்டு போயிடுச்சுன்னா, அப்பா என்னுடைய சக்தியை நினச்சிக்காதே, நான் ஒரு அல்ப சக்திக்கன். ஆனால் நான் ஸ்மரணம் பண்ணிருக்கேனே எம்பெருமான இந்த ஜனார்தனன் இருக்கானே, அவனுடைய மகிமையால் இந்த யானையை அடிபட்டு போச்சு பார்த்துக்கோ அப்படின்றான். ஹிரண்யகசிபு சொல்கிறான், ஜ்வால்யதாம் அசுராவன்னிர் அபசர்பத திக்கஜாஹ வாயோ சமேதயா நிம்த்வம் தஹ்யதா மேஷ பாப கிருத்து. உடனே யானையெல்லாம் கிளம்பிப்போ, அதெல்லாம் யானையை கூட்டியும் போயிடுங்கோ அப்படின்னா இந்த அக்னிக்கு, அதாவது நெருப்புக்கு பார்த்து சொல்கிறான், பெரிய ஜுவாலை கொழுந்து விட்டு எரிஞ்சு பெரிய ஜுவாலைகளால் இந்த பிரகலாதனை சாட்டு முடிச்சுடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பராசர சொல்கிறா, மகாகாஷ்ட ஜயஸ்தம் தமசுரேந்திர சுதம் ததா பிரஜ்வால்ய தானவாபன்யம் ததுஹு சுவாமினோதிதாக அப்படின்னு. உடனே ராட்சசர்கள் எல்லாம் அந்த பிரகலாதனை ஒரு இடத்துல கட்டி போட்டு பெருசாக ஒரு மலையாட்ட இந்த இலை, அதாவது உணர்ந்த இந்த சிறகு இப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரியான அந்த இலைகள் எல்லாம் சேர்த்து பெருசாக கட்டைகளெல்லாம் வச்சா, சிறகெல்லாம் சேர்த்தா, நல்லா எண்ணெயை கொட்டினா, உடனே அதை எரிச்சுட்டா, நல்லா தகுதகுதான்னு எரியுறது. அதுக்குள்ளே பிரகலாதனை போட்டால் என்ன ஆகுதுன்னா, பிரகலாதன் சௌக்கியமாக சொல்கிறா, தாத்தை ஷவன்ஹி பவனேரிதோபி நமாந்தஹத்யத்ர சமந்ததோஹம் பஷ்யாமி பத்மாஸ்தரணாஸ்திருதானி சீதானி சர்வாணி திசாம் முகானி. இந்த நெருப்பில் உட்காந்து பிரகலாதன் சொல்கிற வார்த்தை, அப்பா ஏதோ என்னை நெருப்புக்குள்ளே போடணும் அப்படின்னு போட்டே, எனக்கு இந்த நெருப்பு சுடவே இல்லையே, வெளியில் காட்டிலும் இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதே. இன்னும் கேட்டால் எல்லா இடத்தும் இந்த எம்பெருமானையை பார்த்துட்டுருக்கேன், இந்த நெருப்புலையும் இந்த எம்பெருமானை பார்த்துட்டுருக்கேன், எனக்கு குளிர்ச்சியாக இருக்கே ஒழிய நீ சொல்கிற மாதிரி இது வெப்பமாக இல்லவே இல்லையே, ஏதோ காற்று வீசுகிற மாதிரி தான் இருக்கிறது, குளிர்ச்சியாக காற்று வீசுகிற மாதிரி தான் இருக்கிறது அப்படின்ட்டா. பராசரர் சொல்கிறார், அத்த தைத்தியேஸ்வரம் புரோச்சுஹு பார்கவஸ்யாத்மஜா திஜாஹ புரோஹிதா மகாத்மானஹ சாம்னா சம்ஸ்தூய வாக்மினஹ. உடனே இந்த பார்கவர்கள், அதாவது பார்கவனுடைய பிள்ளைகளான இந்த பிராமணர்கள் அவர்களெல்லாம் அந்த பிள்ளைகளெல்லாம் நின்று அந்த ஹிரண்யகசிபுக்கு சொன்னாளா, உன்னுடைய பிள்ளை அவ்வளோதானே பார்க்க வேண்டாமா, யாரோ அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னா அது இல்லை, உன்னுடைய பிள்ளையாக இருக்கிறான், இந்த சின்ன பிள்ளை போய் இந்த மாதிரி பண்ணலாமா,
இத்தனைக்கும் அந்த பிள்ளை ஏன் இதெல்லாம் இத்தனை அடம் பிடிச்சு விஷ்ணு விஷ்ணு சொல்கிறது அப்படின்னா, அது சின்ன பிள்ளைக்கே உண்டான ஒரு தன்மை அப்படின்னு காட்டுறான். சின்ன பிள்ளைத்தனம், அதாவது பாலிசத்துவம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்ன பிள்ளைத்தனம் என்னன்னா, பிடிச்சதை ஹட்டம் அப்படியே நின்றுடும். நான் சொன்ன வார்த்தையை அப்படியே நிற்கணும் அப்படின்னு அந்த அடத்தோடு நிற்கும். அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஆட்டத்தாலே தான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னு ஒழிய, இன்னொரு கொஞ்சம் வருஷம் விட்டுடும், பெரியவன் ஆறானோ இல்லையோ, அப்போ நீயே எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன்ற அந்த அந்த ரிஷிகளில் சொல்கிறான். என்கிட்ட கொடுத்து அனுப்பி இந்த பிள்ளைய, நாங்களெல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளையை நன்னா ட்ரெயின் பண்ணுறோம், இந்த பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அதுக்கப்புறம் இவன் உன்னையே போத்துறான் அப்படின்னு சொல்லி அவன் அழிச்சும் போகிற பார்க்குறா. புரோஹிதா ஊச்சு ராஜன் நியமியதாம் கோபோ பாலேபி தனையே நிஜே கோபோ தேவனிகாயேஷு தேஷு தேஷு தே சபலோயதா. உன்னுடைய கோபம் என்ன இருந்தாலும் தேவதைகள் பக்கத்தில் வச்சுக்கோ, உன்னுடைய சின்ன பிள்ளை இந்த பிரகலாத இடத்துல வச்சுக்காது. ததா ததைனம் பாலம் தே சாசிதாரோ வயம் நிருப யதா விபக்ஷநாசாய வினீதஸ்தே பவிஷ்யதி. இவனை எங்கள்கிட்ட அனுப்பு, நாங்களெல்லாம் இந்த பிள்ளை சாசனம் பண்ணி இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வழியை சொல்லி கொடுக்குறோம். பாலத்துவம் சர்வதோஷானாம் தைத்தியராஜாஸ்பதம் யதா ததோத்திர கோபமத்தியர்த்தம் யோக்தம் அர்ஹசி நார்பகே. பாலத்துவம் சின்ன பிராயம்ன்றதான் இவன் இடத்துல இருக்கிற பெரிய தோஷம், அதுதான் எல்லாம் அந்த அடம் பிடிக்க வைக்கிறது. ஆனபடியால் அவ்வளோ எல்லாம் கோபம் இவன் மேலே கொண்டு பிரயோஜனம் இல்லை. அதை சொல்கிறார், நத்தியக்ஷதி ஹரே பக்ஷம் அஸ்மாகம் வச்சனாத்யதி ததக்ரி அகிருத்தியாம் வதாயாசிய ஹரிஷாமோ அனிவர்த்தினி அப்படின்னு அவெல்லாம் சொல்கிற வார்த்தை. இந்த பிள்ளை நம்ம கூட அனுப்பு, நாம் சொல்லியும் திருந்தலைன்னா அப்புறம் உன் இஷ்டம், நீ பார்த்துக்கோ அப்படின்னா. பராசரர் சொல்கிறார், ஏவம் அபியர்த்திதஸ்தைஸ்து தைத்தியராஜா புரோஹிதைஹி தைத்தியர் நிஷ்காசயாமாச புத்திரம் பாபக சஞ்சயாத்து அப்படின்னு. சரி சரி, இத்தனை பெரியவர்களெல்லாம் கேட்குறீங்களோ இருக்கட்டும் அப்படின்னு அந்த நெருப்பினை வெளியில் வாங்கி இந்த பிரகலாதனை அவர்கிட்ட ஒப்படைச்சா. நீ போயிட்டு இவர்கிட்ட கத்துன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். தத்தோ குருகிரகே பாலக ச வசன் பாலதானவான் அத்தியாபயாமாச முகு உபதேசாந்தரே குரோஹோ. அந்த பிள்ளை இந்த புரோஹிதர்களோட கூட போயிட்டான், இந்த அந்த அதாவது குருக்கள் கூட போயிட்டான். போய் அந்த குருகுல வாசம் பண்ணுறச்சே இந்த பிள்ளை பார்த்த காரியம் என்ன அப்படின்னாக்கா, ஆச்சாரியன் கொஞ்சம் இந்த உபதேசம் பண்ணுறச்செல்லாம் உட்காந்து கேட்டுப்பான். அவனும் உட்காந்து கேட்டுப்பான். ஆச்சாரியனுக்கு எதான கொஞ்சம் காரியம் வந்தது, நான் கொஞ்சம் அங்கே போயிட்டு வரேன் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்றதுக்குள்ளே இவன் எழுந்து நின்று அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தான் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸ்கூல் லீடர் அப்படின்னு இருந்தால் டீச்சர் இருக்க வரைக்கும் அவனும் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருப்பான். அதுவே டீச்சர் எங்கேயான வெளியில் போனால் இல்லை இந்த பீரியட் மத்தியத்தில் ஏதான ஒரு கேப் வருது அப்படின்னா அந்த லீடர் எழுந்து வந்து அந்த நின்று எல்லோரும் வரும் உட்காருங்கோ அப்படின்னால உபதேசம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த பிரகலாதன் தானே இந்த பிள்ளைகளை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற ரொம்ப ஆச்சரியமான உபதேசம். பிரகலாதர் சொல்கிற, சூயதாம் பரமார்த்தோ மே தைத்தேயா திதிஜாத்மஜாக நச்சான்யதைதன் மந்தவ்யம் நாத்திரலோபாதி காரணம். நான் சொல்கிறேன்னு வேறையாக அந்யதாவாக எடுத்துக்காதீங்கோ. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தைத்தியர்களே, நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்களுடைய நலத்துக்காக சொல்கிறேன். ஜன்ம பால்யம் தத சர்வோ ஜந்து பிராப்னோதி யௌவனம் அவ்யாஹதைவ பவதி தத்தோனு திவசம் ஜரா. இந்த உடம்புன்றது ஒன்று வந்துட்டாலேயே அத்தோட விட்டு பிரிக்காமல் இருக்கிறது, விட்டு பிரிக்க முடியாமல் இருக்கிறது பல உண்டு. ஜன்மம் அதாவது பிறப்புன்றது யாரும் தடுக்க முடியாது. பால்யம் பால்யாவஸ்தை, அது மேலே தத சர்வோ ஜந்து பிராப்னோதி யௌவனம், அது மேலே யௌவனம்ன்றது இடி விழுந்தா போல வந்து சேர்றது. அது மேலே அவ்யாஹதைவ பவதி தத்தோன்னு திவசம் ஜரா. நித்தியப்படி ஜரான்னா மூப்பு, அந்த மூப்பானது நித்தியப்படியே அவ்யாஹதமாக அதாவது தடையே இல்லாமல் நம்ம மாற்றிண்டே இருக்கின்ற இந்த உடம்பை மாற்றிண்டே இருக்கின்றார் பிரகலாதாழ்வான். அதாவது ஒருத்தர் சொல்கிறா, சுவாமி எனக்கு 60 ஆச்சு 70 ஆச்சு மூப்பு வந்துருச்சு அப்படின்னா, நேத்திக்கு வரைக்கும் ரொம்ப இளமையோடு இருந்தேன், நீங்கள் ராத்திரி தூங்கி கார்த்தால் எழுந்துக்கிறதுக்குள்ளே திடீர்னு மூப்பு வந்துருச்சுன்னு யாரும் சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. அத்தனை வருஷம் மாறிண்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறபடியால் சட்டுன்னு இன்னைக்கு இருக்கிற தன்மைக்கும் நாளைக்கு இருக்கிற தன்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறது. ஆனால் பல வருஷங்கள் எடுத்து பார்க்குறச்சே அத்தனை சின்னதாக சேர்த்து வச்சிருக்கிற அந்த மாற்றம் அப்படின்றது கடைசியில் மூப்புன்னு தெரியாது. எத்தனையோ வருஷம் கழித்து ஒருத்தனை பார்த்தா இப்படி மாறி போயிருக்கானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நித்தியமே பார்த்துட்டு இருக்கவன் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டான். நிச்சயப்படி தானே இருக்கா, ஒன்றும் மாற்றமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மூப்புன்றது அவ்யாஹதமாக ஒரு தடை இல்லாமல் எல்லாரையும் மாற்றிண்டே இருக்குது, எல்லாருடைய உடம்பையும் மாற்றிண்டே இருக்குது. ஏன் அதை நம்ம முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மூப்புன்றது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. யவனத்தில் இருக்கிறச்சே அதாவது மனசு ஒத்துழைக்காது. பெருமாளை சேவிக்கணும்னா மனசு கேட்க மாட்டேன்றது, உடம்பு நல்லா சௌக்கியமாக இருக்கும்.
உடம்பு தெம்பா இருக்கும், பெருமாளை சேவிக்கணும்னு மனசு கேட்க மாட்டேன்றது. உண்டிய உடைய உகந்தோடும் மண்டலம் சொல்கிறபடிக்கு இந்த விஷயங்களில் ஓடுறது, சாப்பிட்றது என்ன, உடுத்திக்கிறது என்ன, இதை பார்த்தேன்னா அதை பார்த்தேன்னா இப்படி ஓடுறத ஒழிய அது மனசு சுலபத்தில் பெருமாளை சேவிக்க வர மாட்டேன்றது. அதுவே மூப்பு வரச்ச மனசு கேட்கறது, ஐயோ பெருமாள் கிட்ட போக மாட்டேனா, பெருமாளை சேவிக்க மாட்டேனா கேட்கும். ஆனால் அன்னைக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்குமான்னா, கால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, தூங்க முடியாது, ஒரு 4 அடி எடுத்து நடக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு அவஸ்தை வந்து சேர்ந்துடுறது அந்த மூப்பு. ஆனபடியால் ஆழ்வார் பாடுறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளைரளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே அப்படின்றார் ஆழ்வார். உங்களுக்கு எல்லாம் இளமை அப்படின்றது கிளரொளி இளமை, நல்லா அந்த புகர்விட்டு அதாவது அந்த தேஜஸோடு இருக்கக்கூடிய அந்த இளமைன்றது இருக்கிறதே, அந்த இளமை மாறுறதுக்கு முன்னாடி வாங்கும். மாலிருஞ்சோலை பெருமாள் அங்கே அழகர் நிற்கிறார் இல்லையோ, அந்த அழகரை சேவிங்க. ஏன்னா மூப்பு வந்துடுத்துன்னா அந்த மலை உங்களால் ஏற முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு மூப்பு வந்தால் இங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது, கஷ்டம் போடுறீங்களே ஒழிய அந்த அழகரை வந்து அப்போ சேவிச்சிட முடியாது. ஆனபடியால் வாங்கணும். ஆழ்வாரான திருமாலிருஞ்சோலை மலைக்கு இது சொன்னார். திருமங்கை ஆழ்வார் நேர பத்ரிகாசிரமத்தை சொல்கிறார். முத்த மூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங் இளையா முன் பெத்த தாய் போல் வந்த பேச்சு வெறுமலையோடு உயிரை வத்த வாங்கி உண்டவாயான் மதறி வணங்குதுமேன்னு இந்த பதரிகாசிரமம்னு இருக்கிற அந்த திவ்யதேசத்தை இளமை இருக்கிறச்சு வந்து சேவிச்சுடுங்கன்றார். ஏன்னா அந்த மூப்புன்றது மொத்தம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் உங்களால் வர முடியாது. ஆனபடியால் இளமையில் நீங்கள் அதை சேவிங்கோ அப்படின்றார். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த பிரகலாதாழ்வான் சொல்கிறார், யாராலும் தடுக்க முடியாத ஒரு மூப்புன்றது இவன் ஆட்டுண்டே இருக்கு, ஜாகிரதையா இருங்கோ. ததச்ச மிருத்யோம் அப்யேதி ஜந்துர் தைத்தியேஸ்வராத்மஜாக பிரத்யக்ஷம் திருஷ்யத்தே செய்தர் அஸ்மாக்கம் பவதாம் ததா. சரி, இந்த மூப்பு அது ஆழ்வார் சொல்கிறார், வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தான் முகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதி 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னு பாசம். வேதநூல் பிராயம் 100, ஒரு மனுஷனுக்கு 100 வருஷம் ஆயஸ்ஸுன்னு காட்டுறது வேதம். சதாயுர்வை புருஷாகன்றது வேதம். அந்த 100 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தானால்னு அர்த்தம். சாமானியமாக வாழ்கிறதில்லை. 60க்கு 70க்கு நான் எப்போ அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கான். 100 வாழ்ந்துட்டா என்னன்னா பாதியும் உறங்கி போகும். பாதி ஆயுசு தூங்கியே கழிச்சிடுவான். நின்னதி 15, பாக்கி இருக்கிற இந்த 10, 5, 50 ஆண்டுன்னு சொல்கிறதுக்குள்ள இன்னொரு பெரியவர் ரசிகர் சொன்னார், சாமி ராத்திரி வேலை தூங்கினா பாதி நாள் உறங்கி போகும், பகல்லையும் சேர்த்து தூங்கினான்னா 10, 5, 50 இல்லை, 10, 5, 15 வருஷம் தான் இவன் பாக்கி. அந்த 15 வருஷம் என்னன்னா பேதை பாலகன் அதாகும். பேதை பருவம் அது சின்ன குழந்தை பருவம். அதுக்கு அழுக்கு தன்னுடம்புல அழுக்க தான் சுசி பண்ணிக்கிறதுக்கே அதுக்கு ஒன்றும் தெரியாத பருவம். இத்தனைக்கும் பசியானா சொல்ல தெரியாது, ஒரு கொசு கடிச்சா சொல்ல தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும். அந்த அழுகை தவிர வேற ஒன்றும் சொல்றது தெரியாதது அந்த பேதை பருவம். அப்போ அந்த பேதை பருவத்தில் பெருமாளை சிந்திக்க முடியுமான்னா முடியாது. பாலகன் பாலஸ்தாபத்து கிரீடாசக்தா இத்தனை குழந்தைகள் எல்லாம் இங்கே வருது. எத்தனை வந்து உட்காந்து பெருமாளுடைய விஷயத்தை கேட்கறது, அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம கோச்சல் பிரயோஜனம் இல்லை, அந்த வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏற்காததுக்கு. அப்போ அந்த பாலர்கள் அப்படின்னாலேயே, அந்த பிள்ளைகள் அப்படின்னாலேயே விளையாட்டுலேயே மனசு இருக்கணும் ஒழியா பெருமாள் இடத்துல மனசு வைக்காது. பாலகா பேதை பாலகன். 3ஆவதாக சொன்னால் அதாகும். எதாகும் அப்படின்னா யௌவனமாகும் சொல்லியிருக்கணும். நியாயமா இளமைக்கு யௌவனம்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. வாய் தப்பி தவறி கூட யௌவனம் பேர் வரல. ஏன்னா அந்த யௌவனத்தில் அவர் பட்டப்பாடு போருன்னு இருந்து, தேவதேவி அப்படின்ற ரேஷ இடத்துல அவர் பட்டப்பாடு போருன்னு இருந்து, ஐயோ அந்த யௌவனம்னு நினைச்சாலே நெடுங்குமா அந்த ஆழ்வாருக்கு. ஆனபடியாலே அதாகும் அப்படின்னு பயத்தோட சொல்லிட்டார். அப்போ பேதை பருவத்தில் இது ஒன்றும் தெரியாது, ஆனபடியால் வரமாட்டான். பாலஸ்தாவத்து கிரீடாசக்தா, ஆனபடியால் வரமாட்டான். யுவகன்னா யுவகஸ்தாவத்து யுவதி சக்த, தருணஸ்தாவது தருணி சக்தா அப்படின்றார். இந்த மாதிரி தாருண்யம் வந்ததுன்னா உடனே தான் ஒரு பெண் பிள்ளையை ஆசை கொண்டு போகிறான், பெண் பிள்ளைகள்னா ஆண் பிள்ளைகளை ஆசை கொண்டு போயிடுறான். இந்த காமத்தில் அவள் ஈடுபட்டிருக்காள் வழியா பெருமாள் பக்கத்தில் வரமாட்டான். ஒருத்தன் சொன்னாரா, சுவாமி இதெல்லாம் தாண்டி மூப்புன்றது ஒரு மாதிரியும் ஏஜ் ஆச்சு அப்படின்னா அப்போ நான் கட்டாயமாக வருவேன்னா, ஆழ்வார் சொன்னார் அதுதான் பெரிய ஆபத்து, அந்த மூப்பு தான் பெரிய ஆபத்து. ஏன்னா அப்போ தான் ஆரம்பிக்கும் பிணி பசி மூப்பு துன்பம் அப்படின்னு ஆரம்பிக்கும்.
எத்தனை வியாதிகளோ எல்லாம் வந்து சேர்ந்துடுறது. எந்த பசி தாங்க முடியாது, தாகம் தாங்க முடியாது, தூக்கம் தாங்க முடியாது, துன்பம் தாங்க முடியாது, எதுவுமே தாங்க முடியாத ஒரு நிலை அந்த மூப்புன்றது வந்து அடைஞ்சுடுறது. பார்க்கணுன்னா பார்க்க முடியாது, கேட்கணுன்னா கேட்க முடியாது, நடக்கணும்னா நடக்க முடியாது, சிந்தனை பண்ணபடிக்கு நாம நடந்துக்க முடியாது. இது பெரிய விஷயம் இல்லை. நாம இவர்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் நன்னா இருக்குமே நினைப்பானா அவெல்லாம் கேட்க மாட்டானா, அந்த துன்பம் வேற வந்து சேரும். இந்த மூப்பு கொடுத்துற பாடு போருன்னு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த மூப்பு அப்படின்றது வந்து சேரும். பிணி, பசி, மூப்பு, துன்பம், அதனால் பிறவி வேண்டேன், ஆனபடியால் இந்த ஜென்மாவை கழிச்சுடும் எம்பெருமானே, இந்த 3வது விபூதியான ஸ்ரீரங்கத்தை விட்டு நான் வரமாட்டேன்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறேன். அந்த இடத்துல அந்த பிணி, பசி, மூப்பு, துன்பம் அதை சொல்கிறச்சே இந்த வியாதிகளெல்லாம் வந்து சேர்றது, மூப்பு வந்து சேர்றது அப்படின்னெல்லாம் இருந்தால் சரி, அத்தோடையான நான் வாழ்ந்து போகிறேன்னா அந்த வாழ்கிறதுக்கும் விடாமல் மரணம்னு வந்து சேர்ந்துடுறதோ இல்லையோ, இறப்புன்றது வந்து சேர்றதோ இல்லையோ. இந்த வியாதியோடனோ இருக்கேன் அப்படியான பெருமாளுடைய தியானம் பண்ணுறேன்னா இல்லை, அந்த இறப்புன்றது இருக்க ஒட்டாது, அது இந்த உடம்பை முடிச்சிடும். ஏன் முடிச்சா என்னன்னா அடுத்த சரீரத்தில் திரும்பி பேதை பருவத்தில் ஆரம்பிக்கும், அத்தனை வருஷங்கள் போயிடும். பேதை பாலகன் அதாகும்னு அத்தனை வருஷங்கள் போயிடும். இந்த மாதிரி போகின்றே இருக்கு, வருஷங்கள் போகிறது ஒழிய வேற ஒன்றும் வாழ்களாகி நாள்கள் செல்லான்ற வாழ்வார். இந்த மாதிரி இந்த நாள்கள் போகிறதே ஒழிய வேற ஒன்றும் பெருசாக நடந்ததா தெரியாது. ஆனபடியாலே அதை சொல்கிறார், பிரத்யக்ஷம் திருஷ்யத்தை செய்த தஸ்மாகம் பவதாம் ததா. இதுதான் பிரத்யக்ஷமாக எனக்கும் நடக்கிறது, உங்களுக்கும் நடக்கிறது, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. எல்லாரிடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான இந்த ஜன்மம், பால்யம், யௌவனம், அது மேலே ஜரா, மிருத்யு, இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாதே, யாரும் தடுக்க முடியாத ஒன்றாச்சே. ஆனபடியால் மிருதஸ்ய புனர்ஜன்ம பவத்யேதச்ச நான்யதா ஆகமோயம் ததாயச்ச நோபாதானம் வினோத்பவ அப்படின்னு இந்த மாதிரி. சரி, மரணம் அடைஞ்சா அவன் அந்த மரணம் அடைஞ்சிட்டாலே இன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவார், அதாவது யாரோ ஒருத்தன் ஒன்றும் தெரியாத ஒருத்தன் அவன் மரணம் அடைஞ்சிட்டானா, அப்போ இருந்த ஒரு துன்பம் எல்லாம் போயிடுத்தவனுக்கு இனி சாஸ்வதமாக சுகமாக இருக்கும். சாஸ்வதமான சுகமாக இருக்க முடியாது, இந்த சரீரம் போயிருக்கு அவ்வளோதான். அடுத்த சரீரம் வரச்சே இன்னமும் அந்த துன்பம் தொடரும். அதை மூவி அந்த நாடகங்கள் எல்லாம் போடுறச்சே டாட் 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 தொடரும் அப்படின்னு போடுற பாருங்க, அந்த மாதிரி அது இந்த சரீரம் போச்சுன்னா அடுத்த பார்ட் 2 பார்ட் 3 ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அது சுலபத்துலலாம் போகாது. போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த மொத்தம் கர்மாவை தொலைச்சுட்டு ஸ்ரீவைகுண்டம் சேர்ந்தால் ஒழியா இது நிற்காது, ஓயாது, அலையாட்டம் அடிச்சுட்டே இருக்கும். அதை சொல்கிறார், மிருதஸ்ய புனர்ஜன்ம பவத்தி ஏதச்ச நான்யதா ஆகமோயம் ததாயச்ச நோபாதானம் வினோத்பவ கர்ப்பவாசாதி யாவத்து புனர்ஜன்மோபவாதனம் சமஸ்தாவஸ்தகம் தாவத்து துக்கமேவாவகம்யதாம். அப்போது இந்த கர்ப்பவாசம் திரும்பவும் ஆதிசங்கரர் சொல்கிறார், பிரசித்தமாக நம்ம எல்லாம் தினம் நிச்சயம் கேட்குறோம் இல்லையா, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். அந்த தாய் கர்ப்பத்தில் போய் படுத்து தூங்குறதுன்றது யாருக்கும் விற்கல. திரும்ப போய் அங்கே படுத்துன்னு தூங்கிட்டே இருக்கோம். இந்த கர்ப்பவாசம் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது. சரி, அதையான ஆனந்தமாக கழிக்கிற அப்படின்னு நாம் கணக்கிட்டுலாமன்னா அதை போல் இன்னொரு துன்பம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. என் குழந்தை தன் பாட்டு உட்காந்துருக்கோம் ஜாலியாக, கையை கால் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்குது நாம் நினச்சிக்கிறோம். அது படுற பாடு அதெல்லாம் தெரியும், அதுக்கு என்ன தெரியும். இந்த தாய் ஒரு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு உடம்பு எரியும், இவனுக்கு இல்லை, அதுக்கு உடம்பு எரியும். அதுக்கு புளிப்பு அதிகமானால் அதுக்கு உடம்பு எரியும். அதுக்கு ஏதான அது உடம்பு ஒத்துக்கலை அப்படின்னா அதை எடுத்து தூக்கி எரியும், இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு தூக்கி எரியும். இந்த மாதிரி அது படுற பாடு. அது இருக்கிற அவ்வளோ இடத்துல கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது. நமக்கே கையை காலை கட்டி போட்டு ஒரு 9 மாதம் இல்லை 9 நாள் அந்த மாதிரி கையை காலை கட்டி போட்டு இப்படி உட்காருன்னா எப்படி உட்காருவோம்? 9 நிமிஷம் உட்கார மாட்டான். ஆனால் அதுக்கு ஒரு 6 அதாவது அந்த கை காலெல்லாம் முளைச்சி அந்த உயிர் வந்ததுக்கப்புறம்னா ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாதம் அப்படின்னா உட்காந்துருக்குது. கையை அதுக்கு இஷ்டத்துக்கு ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, வெளிச்சம் வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு துக்கம், இதெல்லாம் அத்தனை துக்கத்தோடு கூடியிருக்கிற நிலை, இதெல்லாம் அடைய வேண்டாவே. அந்த பிரகலாதன் சொல்கிறான், பிள்ளைகள்லாம் உட்காந்துட்டு சொல்கிறான், இதெல்லாம் அடைய வேண்டாவே. நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம், இதெல்லாம் தாண்டி போகிறதுக்குன்னா உட்காந்துருக்கிறது, இதுலேயே திரும்ப விழுந்துட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. இன்னமும் நிறைய உபதேசம் பண்ணுறோம். என்ன ஆடுறது நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய.